ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டே 3 16/8/2025க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். வாங்க ஒன்றாவது நியூஸ் பார்க்கலாம். 2025 ஆகஸ்ட் 16 அன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்ட விழா எது? வருடத்தில் நிறைய நாள் விழாக்கள் கொண்டாடப்படுகிறோம். அதில் இன்றைக்கி என்ன நாள் விழா கொண்டாடப்படுகிறோம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி. எல்லாத்துக்குமே தெரியும், காமனாக கிருஷ்ண ஜெயந்தினா ஜென்மாஷ்டமி, கிருஷ்ணனோட பிறந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டே இன்றைக்கி தான் கொண்டாட போகிறாங்க. யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சியில் இன்றைக்கி கேட்கலாம், நீங்கள் பார்த்துக்கலாம். ரெண்டாவது கொஸ்டின், யூபிஎஸ்சி முதன்மை தேர்வு எப்போது தொடங்குகிறதுன்னு பார்த்தீங்கன்னா விடை 22 ஆகஸ்ட் 2025 அன்னைக்கு தொடங்குறாங்க. இதில் யூபிஎஸ்சி அப்படின்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சொல்கிறாங்க. இது ஒரு சிவில் சர்வீஸ் தான். இதில் ஆல் ஓவர் இந்தியா லெவல் நடைபெறுது. என்னென்ன எக்ஸாம் என்னென்ன எழுதலாம் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் அண்ட் ஐஎஃப்எஸ்ன்னு சொல்லி நிறையா இது நடக்குது. இது வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் தான் இந்த எக்ஸாம் நடக்கும். மூணாவது கொஸ்டின், எந்த நாளில் வங்கிகள் சில மாநிலங்களில் மூடப்பட்டன பார்த்தீங்கன்னா 16 ஆகஸ்ட் 2025. எதுக்காண்டி வங்கிகள் மூடுறாங்க பார்த்தீங்கன்னா நேற்று ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், இன்னைக்கு ஜென்மாஷ்டமி, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை. அதனால் 3 நாளுமே வங்கிகள் மூடப்பட்டுள்ளன. எல்லா மாநிலங்களும் கிடையாது, சில மாநிலங்கள் தான். அந்த சில மாநிலங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், குஜராத்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, எப்படி வங்கி பரிவர்த்தனை நடைபெறும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலமாக நடைபெறும்னு சொல்கிறாங்க. நாலாவது கொஸ்டின், பெங்களூரு ராஜ்பவன் எந்த தேதிகளில் பொதுமக்களுக்கு திறக்கப்பட்டது? இந்த பெங்களூரு ராஜ்பவன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடக ஆளுநரோட உத்தியோக பூர்வ இல்லம் தான் சொல்கிறாங்க. இது ஒரு பெரிய அரண்மனை மாதிரி இருக்கும். நிறைய கட்டிடங்கள் நிறைஞ்சது. பிரிட்டிஷ் கட்டிடக்கலையால் மிகவும் நிறைஞ்சு காணப்படுது. இது சுதந்திர தினமான நேரத்தினால 16 18 தேதி வரைக்கும் பொதுமக்களோட கண்காணிப்புக்கு, பொதுமக்களோட பார்வைக்கு திறக்கப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 16 ஆகஸ்ட் 2025 அன்று நியூயார்க் நகரில் என்ன சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது குடியிருப்பு கட்டிடக்கலை வெடிப்புன்னு போட்டுருக்காங்க. அந்த குடியிருப்பு கட்டிட வெடிப்பு என்னன்னா ஒரு பெரிய தீ விபத்து. இதில் பலர் காயமடைந்தாங்க. எங்கே நடைபெற்றிருக்கு பார்த்தீங்கன்னா மன்கட்டன் சொல்லி நியூயார்க்கில் ஒரு பிளேஸில் நடைபெற்றிருக்காங்க. இது இன்னும் போலீஸ் விசாரணைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் 6வது கொஸ்டின், 16 ஆகஸ்ட் 2025 அன்று மும்பைக்கு ஐஎம்டி எந்த அலர்ட்டை இஷ்யூ செய்தது? ஐஎம்டி அப்படி பார்த்தீங்கன்னா இந்தியன் மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சொல்கிறாங்க. அது ஆரஞ்சு அலர்ட் அப்படின்னா பொதுமக்களோட எச்சரிக்கையாக விடுறாங்க. இது மும்பையில் உள்ள மும்பை பஸ் தானே தானே அந்த இடத்துலையும் இந்த அலர்ட் விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியா இன்று அறிவித்த புதிய எனர்ஜி திட்டம் என்ன? விடை டீப் வாட்டர் ஆய்வு திட்டம். இந்தியாவில் இன்னைக்கு ஒரு திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. டீப் வாட்டர் ஆய்வு திட்டம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா கடலில் அடிப்பகுதியில் இயற்கை வாயு இருக்குல்ல, அந்த இயற்கை வாயுலாம் கண்டறிஞ்சு நம்ம இந்தியாவை எனர்ஜி இண்டிபெண்டன்ஸாகவும் ஆக்கணும்னு சொல்லி தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. 8வது, டீப் வாட்டர் எக்ஸ்ப்ளோரேஷன் ப்ராஜெக்ட் திட்டத்தை இண்டிபெண்டன்ஸ் டே உரையில் அறிவித்தவர் யார்? இந்த திட்டம் கொண்டு வந்தாங்க. யார் கொண்டு வந்தா, எப்போது சொன்னாங்க பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதுவும் நேற்று ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தில் பேசினாங்களே, அதில் இந்த திட்டத்தை பற்றி பேசினாங்க. இது மூலமாக நம்மளோட இந்தியா எனர்ஜிலையும் இண்டிபெண்டன்ஸ் ரிசோர்ஸாக இருக்கணும்னு சொல்லி இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு 9வது, ரைகாடு மாவட்டத்திற்கு ஐஎம்டி இன்று எந்த அலர்ட்டை இஷ்யூ செய்தது? ஐஎம்டின்னு ஆல்ரெடி பார்த்தோம், இந்தியன் மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தான். அது ரைகாடு மாவட்டத்திற்கு எந்த அலர்ட்டு கொண்டு வந்திருக்கு பார்த்தீங்கன்னா ரைகாடு மாவட்டம்ன்றது மகாராஷ்டிராவில் உள்ள ஒரு மாவட்டம். இதுக்கு ரெட் அலர்ட், அதில் ஆரஞ்சு அலர்ட். ரெட் அலர்ட்னா ரொம்ப மிகவும் கடுமையாக எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லி இந்த அலர்ட்டை கொண்டு வந்தாங்க. ஐஎம்டி அப்படின்னா வானிலை அறிக்கையை பற்றி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அதான் ஐஎம்டின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 10வது கொஸ்டின் பார்க்கலாம். சில்லாங் டீர் விளையாட்டு எந்த மாநிலத்தில் நடத்தப்படுகிறது? இது ஸ்போர்ட்ஸ் நியூஸ். சில்லாங் டீர் டிஃப்ரெண்டான நேமாக இருக்குல்ல, இது என்ன விளையாட்டுன்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சரி, அதாவது வில்லாட்டம் அடிப்படையிலான லாட்டரி விளையாட்டு. இப்போது ஒரு இதில் எத்தனை வில் பட்டிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி லாட்ரி சீட் நம்ம கொடுப்பாங்க. இதுவும் ஒன் ஆஃப் த ட்ரெடிஷ்னல் கேமிங் ஆஃப் இந்தியா. அப்படின்னா இந்தியாவில் இதுவும் ஒரு விதமான விளையாட்டுன்னு சொல்கிறாங்க. இது நடைபெற்ற இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேகாலயா. இது எல்லாமே ஆகஸ்ட் 16 2025 ஆண்டிற்கான கரண்ட் அஃபேர்ஸ். வாங்க நாளைக்குள்ள வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.